விவி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். விஜய் நடித்து ஓடின படங்களும் ஓடாத படங்களை பத்தி தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். 1992 வெளிவந்த முதல் படம் நாளைய தீர்ப்பு. இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா கீர்த்தனா, ஈஸ்வரி ராவ் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஃபிளாப்னு தான் சொல்லணும். இந்த படத்தை இயக்குனது விஜயோட அப்பா S.A. சந்திரசேகர். 1993 வெளிவந்த படம் செந்தூர பாண்டி. இந்த படத்தை இயக்குனதும் விஜயோட அப்பா S.A. சந்திரசேகர். இந்த படத்துல விஜயகாந்த் நடிச்சதுனால ஓரளவுக்கு ஆவரேஜான படம்னு சொல்லலாம். விஜயகாந்துக்கு ஜோடியா கௌதமி நடிச்சிருப்பாங்க. 1994 வெளிவந்த படம் ரசிகன். இந்த படத்தோட இயக்குனரும் S.A. சந்திரசேகர் தான். இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா சங்கவி நடிச்சிருப்பாங்க. மனோரமா, கவுண்டமணி, விஜயகுமார் இவங்க எல்லாம் நடிச்சதுனால இந்த படம் ஹிட்னு சொல்லலாம். 1995 வெளிவந்த படம் தேவா. இந்த படத்தை இயக்குனர் S.A. சந்திரசேகர் இயக்கியிருப்பாரு. இந்த படத்துல மன்சூர் அலிகான், மணிவண்ணன் நடிச்சதுனால இந்த படமும் ஓரளவுக்கு ஹிட் ஆயிடுச்சுங்க. 1995 வெளிவந்த படம் தான் ராஜாவின் பார்வையிலே. விஜய், ஷாருஹாசன், இந்திரஜா நடிச்ச இந்த படத்தோட இயக்குனர் ஜானகி சவுந்தர். கூடுதலான தகவல், இந்த படத்துல அஜித்தும் நடிச்சிருப்பாரு. இளையராஜா இசையமைப்பில் வந்த இந்த படம் சரியா ஓடலன்னு சொல்லலாம். 1995 ஆண்டு வெளிவந்த படம் விஷ்ணு. S.A. சந்திரசேகர் இயக்கத்துல வந்த இந்த படம் பெரிய ஹிட். விஜய், சங்கவி, ஜெய்சங்கர் எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. 1995 வெளிவந்த படம் தான் சந்திரலேகா. இந்த படத்தை நம்பிராஜ் இயக்கியிருப்பாரு. விஜய், வனிதா விஜயகுமார், சிந்து அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. படம் அட்டர் ஃபிளாப். 1996 வெளிவந்த படம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. இந்த படத்தை C. ரங்கநாதன் இயக்கியிருப்பாரு. விஜய், சங்கவி, கரண், கவுண்டமணி நடிச்சதுனால இந்த படம் பெரிய ஹிட். விஜய்க்கு பெரிய அளவு வாழ்வு கொடுத்த படம் அப்படின்னா பூவே உனக்காக தான். டைரக்டர் விக்ரமன் சார் இயக்கத்துல வந்த இந்த படத்துல விஜய், சங்கீதா, அஞ்சு அரவிந்த், சார்லி, நம்பியார், நாகேஷ் எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. விஜய குடும்பங்கள்ல ஏத்துக்கிட்டது இந்த படத்துல தாங்க. S.A. ராஜ்குமார் இசையில வெளிவந்த அத்தனை பாட்டும் செம்ம ஹிட். 1996 வெளிவந்த படம் வசந்தவாசல். இந்த படத்தை டைரக்டர் M.R. டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட இசை மாசா. விஜய், ஸ்வாதி, மன்சூர் அலிகான், வடிவேலு, கோவை சரளா எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. படம் அட்டர் ஃபிளாப். 1996 வெளிவந்த இன்னொரு படம் தான் மாண்புமிகு மாணவன். S.A. சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்துல விஜய், சோபனா பேடி, மன்சூர் அலிகான் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. தேவா இசையமைப்பில் வெளிவந்த இந்த படம் ரொம்ப ஆவரேஜ். 1996 வெளிவந்த படம் தான் A. வெங்கடேஷ் இயக்கிய செல்வா. விஜய், ஸ்வாதி, ராஜன் பி தேவ், ஜெயசித்ரா மற்றும் பலர் நடிச்ச இந்த படத்திற்கு இசை சிற்பி. விஜய் படத்திலேயே மிக கொடுமையான படம் தான் இந்த செல்வா. 1997 வெளியே வந்த படம் தான் காலமெல்லாம் காத்திருப்பேன். R. சுந்தரராஜன் டைரக்ஷன்ல தேவாவுடைய இசையில விஜய், டெம்பிள், சார்லி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. விஜயுடைய மொக்க படத்துல இந்த படமும் ஒண்ணு. 1997 வெளிவந்த படம் லவ் டுடே. சூப்பர் குட் பிலிம்ஸில் வெளிவந்த படத்திற்கு பாலசேகரன் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. விஜய், மந்த்ரா, சுவலட்சுமி, ரகுவரன், கரண் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இசை சிவா. பூவே உனக்காக படத்துக்கு அப்புறம் விஜய்க்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம். 1997 வெளிவந்த படம் ஒன்ஸ் மோர். S.A. சந்திரசேகர் இந்த படத்தை இயக்கியிருப்பாரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட விஜய் இணைந்து நடித்த படம். சரோஜா தேவி, மணிவண்ணன், S.S. சந்திரன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் சூப்பர் ஹிட். 1997 வெளிவந்த படம் நேருக்கு நேர். விஜய், சூர்யா, சிம்ரன், கௌசல்யா நடிச்ச இந்த படத்துக்கு வசந்த் தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. விஜயோட கெரியர் ஆரம்பிச்ச வருஷம் இது. இசை தேவா. கதையும் சரி, பாடல்களும் சரி சூப்பர் ஹிட் ஆச்சு இந்த படம். 1997 வந்த மிகப்பெரிய ஹிட் படம் காதலுக்கு மரியாதை. மலையாள இயக்குனர் ஃபாசில் இயக்கியிருக்காரு. விஜய், ஷாலினி, மணிவண்ணன், சார்லி, தலைவாசல் விஜய், ராதா ரவின்னு பெரிய நடிகர் கூட்டமே நடிச்சிருப்பாங்கங்க. இளையராஜா இசையில வெளிவந்த இந்த படம் விஜயோட கெரியரையே மாத்திருச்சு. 1998 வெளிவந்த படம் நினைத்தேன் வந்தாய். விஜய், தேவயானி, ரம்பா, மணிவண்ணன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. தேவாவோட இசையில வெளிவந்த அத்தனை பாடல்களும் பட்டி தொட்டி எல்லாம் செம்ம ஹிட்டுங்க. 1998 வெளிவந்த படம் பிரியமுடன். வின்சென்ட் செல்வா தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு தேவா. விஜய், கௌசல்யா, நாசர், S.A. சந்திரசேகர், ஜெய் கணேஷ், மதன் பாப் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. விஜய் படத்திலிருந்து ஒரு மாறுதலான படம் செம்ம ஹிட்டுங்க. 1998 வெளிவந்த படம் நிலாவேவா. A. வெங்கடேஷ் இயக்கிய இந்த படத்துக்கு இசையமைச்சது வித்யாசாகர். அருமையான பாடல்களோடு வந்த இந்த படத்தில் விஜய், சுவலட்சுமி, அல்போன்சா, மணிவண்ணன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க.
நடிச்சிருப்பாங்க. வெங்கடேஷ் விஜய்க்கு மற்றும் ஒரு ஃபிளாப் கொடுத்த படம். சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்புல இயக்குனர் எழில் இயக்கிய படம் தான் துள்ளாத மனமும் துள்ளும். ராஜ்குமார் இசையில் வெளிவந்த இந்த படத்துல அனைத்து பாடல்களுமே ஹிட். படமும் ஹிட். விஜய நடிக்க வைத்த படம் டே. சிம்ரன், மணிவண்ணன் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. போடா செம ஹிட் இல்ல, பிளாக் பஸ்டர் மூவிங்க இது. 1999 வெளிவந்த படம் தான் என்றென்றும் காதல். மனோஜ் பட்னாகர் தயாரிச்சு இயக்கி இசையமைச்சிருப்பாரு. விஜய், அஞ்சு, பானுப்ரியா, ரம்பா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் அட்டர் ஃபிளாப்னு சொல்லலாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஃபிளாப் கொடுக்குறீங்களே, நாமளும் ஒரு ஃபிளாப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் இயக்கி வெளிவந்த படம் தான் நெஞ்சுநிலை. விஜய், இஷா கோபிகர் மற்றும் பலர் நடிச்சு படும் மொக்கையான படம் தான் நெஞ்சுநிலை. 1999 வெளிவந்த படம் தான் மின்சார ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்திற்கு இசை தேவா. விஜய், ரம்பா, குஷ்பு மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரொம்ப ஆவரேஜ். 2000 வெளிவந்த படம் தான் கண்ணுக்குள் நிலவு. இயக்குனர் ஃபாசில் இயக்கத்தில் இளையராஜா இசையில் விஜய், ஷாலினி, காவேரி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் ரொம்ப ஆவரேஜுங்க. 2000 வெளிவந்த படம் தான் குஷி. சூர்யா இயக்கத்தில் தேவாவுடைய இசையில் விஜய், விஜயகுமார், ஜோதிகா நடிச்ச இந்த படம் செம்ம ஹிட்டுங்க. 2000 செல்வ பாரதி இயக்கத்துல வெளிவந்த படம் தான் பிரியமானவளே. ஒரு தெலுங்கு படத்தோட காப்பியோட வந்த இந்த படம் ரொம்பவே ஹிட் ஆயிடுச்சு. விஜய், சிம்ரன், ராதிகா சௌத்ரி, பி பாலசுப்ரமணியம் நடித்த இந்த படம் விஜய்க்கு நடிப்புல அடுத்த கட்டம்னு சொல்லலாங்க. 2000 வெளிவந்த படம் ஆதி. டைரக்டர் ரமணா தான் டைரக்ட் பண்ணி இருந்தாரு. வித்யாசாகர் இசையில விஜய், த்ரிஷா, விவேக் நடிச்சிருந்தாங்க. படம் பிலோ ஆவரேஜுங்க. 2001 வெளிவந்த படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். மலையாள இயக்குனர் சித்திக் இயக்கத்தில் இளையராஜா இசையில் விஜய், சூர்யா, தேவயானி, ரமேஷ் கண்ணா, வடிவேலு, ராதாரவி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் சூப்பர் ஹிட். அதே 2001 வெளிவந்த படம் தான் பத்ரி. அருண் பிரசாத் இயக்கத்தில் ரமணா கோகுலா இசையில் விஜய், பூமிகா, மோனல், விவேக், ரியாஸ்கான் மற்றும் பலர் நடிச்ச இந்த படம் சூப்பர் ஹிட்டுங்க. 2001 வெளிவந்த படம் தான் ஷாஜஹான். மணி சர்மா இசையில ரவி இயக்கத்தில் விஜய், ரிச்சா பலோட், கிருஷ்ணா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் ஹிட்டுங்க. 2002 வெளிவந்த படம் தான் தமிழன். அப்துல் மஜீத் இயக்கத்தில் இமான் இசையில் விஜய், பிரியங்கா சோப்ரா, நாசர், ரேவதி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரொம்ப ஆவரேஜ். 2002 வெளிவந்த படம் தான் யூத். மணி சர்மா இசையில் விஜய், ஃபாத்திமா பாபு, புதுமுகம், சந்தியா நடிச்சிருப்பாங்க. படம் ரொம்பவே ஹிட்டுங்க. 2002 வெங்கடேஷ் இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் பகவதி. தேவாவுடைய இசையில் விஜய், ரீமாசன், வடிவேலு, ஆசிஸ் வித்யார்த்தி, பொன்னம்பலம், இளவரசு, ஜெய் மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இயக்குனர் வெங்கடேஷ் கொடுத்த மற்றும் ஒரு ஃபிளாப் தான் இந்த பகவதி. 2003 வெளிவந்த படம் தான் வசீகரா. செல்வபாரதி இயக்கத்தில் ராஜ்குமார் இசையில் விஜய், ஸ்னேகா, வடிவேலு மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரொம்ப ஆவரேஜுங்க. 2003 KP ஜெகன் இயக்கிய படம் தான் புதிய கீதை. விஜய், மீரா ஜாஸ்மின், அமிஷா பட்டேல், கலாபவன் மணி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. கார்த்திக் ராஜாவும் யுவன் சங்கர் ராஜாவும் இணைந்து இசையமைத்த இந்த படம் புதிய கீதை ஹட்டர் ஃபிளாப்புங்க. 2003 வெளிவந்த படம் தான் திருமலை. இந்த படத்தோட இயக்குனர் ரமணா. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறவர் வித்யாசாகர். விஜய், ஜோதிகா, மனோஜ் கே ஜெயன் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் செம்ம ஹிட். 2004 வெளிவந்த படம் தான் உதயா. அழகம் பெருமாள் இயக்கத்துல AR ரஹ்மான் இசையில விஜய், சிம்ரன், பிரமிட் நடராஜன், நாசர் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. படம் ஃபிளாப் ஆயிடுச்சுங்க. 2004 தரணியுடைய இயக்கத்துல வித்யாசாகர் இசையில வெளிவந்த படம் தான் கில்லி. விஜய், த்ரிஷா, பிரகாஷ் ராஜ் நடிச்ச இந்த தெலுங்கு படத்தினுடைய ரீமேக் தமிழ்ல கில்லின்னு பேர் வச்சா சும்மா கில்லி அடிச்சிருக்காங்க. படம் பிளாக் பஸ்டர் ஹிட். 2004 R மாதேஷ் இயக்கத்துல வித்யாசாகர் இசையில வெளிவந்த படம் தான் மதுரை. விஜய், சோனியா அகர்வால், ரக்ஷிதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. வடிவேல் காமெடி பிரிச்சு எடுத்திருப்பாருங்க. என்ன காரணம்னே தெரியாமே படம் ஹிட் ஆயிடுச்சு. 2005 டைரக்டர் பேரரசு இயக்கத்துல தீனா, தேவிஸ்ரீ பிரசாத், மணி சர்மா இந்த 3 பேரோட இசையில விஜய், த்ரிஷா, கோட்டா ஸ்ரீனிவாசராவ் மற்றும் பலர் நடிச்ச படம் தான் திருப்பாச்சி. பிளாக் பஸ்டர் ஹிட். 2005 சந்திரசேகர் இயக்கத்துல சுக்ரன் ஒரு படம் வந்துச்சு. அதுல கெஸ்ட் ரோல்ல நம்ம விஜய் நடிச்சிருந்தாரு. ரவிகிருஷ்ணன் ஒரு பையன் நடிப்பே தெரியாமல் நடிச்சிருந்தான். படம் பெரிய ஃபிளாப்புங்க. அதே 2005 வெளிவந்த படம் தான் சச்சின். ஜான் மகேந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. தேவி ஸ்ரீ பிரசாத் தான் மியூசிக். விஜய், ஜெனீலியா, பிபாஷா பாசு, வடிவேலு மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. படம் ஹிட் ஆயிடுச்சுங்க. 2005 வெளிவந்த படம் சிவகாசி. பேரரசு இயக்கி இருந்தாரு. விஜய், ஹசன், பிரகாஷ் ராஜ் எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஸ்ரீகாந்த் தேவா. படம் சூப்பர் ஹிட்.
2007 வெளிவந்த படம் தான் போக்கிரி. இந்த படத்தை பிரபுதேவா தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல விஜய், ஹசன், பிரகாஷ் ராஜ், நாசர் அப்படின்னு எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் மணி சர்மா. படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க. 2007 வெளிவந்த படம் அழகிய தமிழ் மகன். இந்த படத்தோட டைரக்டர் பரதன். இந்த படத்துக்கு இசை நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான். விஜய் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாரு. விஜய், ஸ்ரேயா, நமிதா நடிச்சிருப்பாங்க. படம் ரொம்ப ஆவரேஜ். 2008 வெளிவந்த படம் குருவி. இந்த படத்தோட டைரக்டர் தரணி. வித்யாசாகர் இசையில வெளிவந்த இந்த படத்துல விஜய், த்ரிஷா, சுமன், விவேக் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் ரொம்ப ஆவரேஜுங்க. 2009 வெளிவந்த படம் வில்லு. இந்த படத்தை பிரபுதேவா தான் டைரக்ஷன் பண்ணி இருந்தாரு. தேவி ஸ்ரீ பிரசாத் தான் மியூசிக். விஜய், நயன்தாரா, பிரகாஷ் ராஜ் நிறைய பேர் நடிச்சிருந்தாலும் படம் என்னமோ ஃபிளாப் தாங்க. 2009 வெளிவந்த படம் தான் வேட்டைக்காரன். பாபு சிவன் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட மியூசிக் விஜய் ஆண்டனி. விஜய், அனுஷ்கா ஷெட்டி, சலீம் ஹவுஸ் எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ஹிட்டுங்க. 2011 விஜயோட 50வது படம் தான் சுறா. SP ராஜ்குமார் இயக்கத்துல மணி சர்மா இசையில விஜய், தமன்னா, வடிவேலு எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. பெரிய ஃபிளாப்புங்க இந்த படம். 2011 விஜயோட 51வது படம் தான் காவலன். டைரக்டர் சித்திக். வித்யாசாகர் இசையில விஜய், ஹசன், வடிவேலு, ராஜ்கிரண் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. படம் ரொம்ப ஹிட். 2011 வெளிவந்த படம் தான் வேலாயுதம். இந்த படத்தோட டைரக்டர் மோகன் ராஜா. இந்த படத்தோட மியூசிக் விஜய் ஆண்டனி. விஜய், ஜெனிலியா டிசோசா, ஹன்சிகா மோத்வானி, சரண்யா மோகன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் ஹிட்டுங்க. 2012 வெளிவந்த படம் தான் நண்பன். இந்த படத்தோட டைரக்டர் சங்கர். மியூசிக் ஹாரிஸ் ஜெயராஜ். SJ சூர்யா, விஜய், ஜீவா, ஸ்ரீகாந்த் எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் சூப்பர் ஹிட்டுங்க. அதே 2012 வெளிவந்த படம் தான் துப்பாக்கி. AR முருகதாஸ் டைரக்ஷன்ல விஜய், காஜல் அகர்வால், வித்யுத் இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில வந்த இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க. 2013 வெளிவந்த படம் தலைவா. இந்த படத்தோட டைரக்டர் AL விஜய். இந்த படத்துல விஜய், அமலாபால், சந்தானம் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு இசை GV பிரகாஷ். படம் ரொம்ப ரொம்ப ஆவரேஜுங்க. 2014 வெளிவந்த படம் தான் ஜில்லா. இந்த படத்தோட டைரக்டர் RT நேசன். இந்த படத்தோட இசையமைப்பாளர் D இமான். இந்த படத்துல விஜய், மோகன்லால், காஜல் அகர்வால், சூரி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். படம் ஹிட்டுங்க. 2014 வெளிவந்த படம் கத்தி. இந்த படத்துல விஜய், சமந்தா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட டைரக்டர் AR முருகதாஸ். இந்த படத்தோட இசை அனிருத். இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க. 2015 வெளிவந்த படம் புலி. சிம்புதேவன் இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் விஜய், ஸ்ரீதேவி, ஸ்ருதிஹாசன், ஹன்சிகா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பெரிய ஃபிளாப்னு சொல்லலாங்க. 2016 வெளிவந்த படம் தெரி. புதுமுக இயக்குனர் அட்லி இயக்கத்தில் GV பிரகாஷ் குமார் இசையில் விஜய், சமந்தா, ஏமி ஜாக்சன் மற்றும் பலர் நடிச்சிருந்த இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க. 2017 வெளிவந்த படம் பைரவா. இந்த படத்தோட டைரக்டர் பரதன். இந்த படத்தோட இசை சந்தோஷ் நாராயணன். இந்த படத்துல விஜய், கீர்த்தி சுரேஷ், ஜெகபதி பாபு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க. படம் அம்மன் ஜல்லிக்கு உதவாதுங்க. 2017 வெளிவந்த படம் மெர்சல். இந்த படத்தோட டைரக்டர் அட்லி. இந்த படத்துக்கு இசை AR ரஹ்மான். இந்த படத்துல விஜய், நித்யா மேனன், SJ சூர்யா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. பிளாக் பஸ்டர் ஹிட் இந்த படம்னு சொல்லலாங்க. 2018 வெளிவந்த படம் சர்க்கார். இந்த படத்தோட டைரக்டர் AR முருகதாஸ். இந்த படத்துக்கு இசை புயல் AR ரஹ்மான். விஜய், கீர்த்தி சுரேஷ் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் சூப்பர் ஹிட்டுங்க. 2019 வெளிவந்த படம் தான் பிகில். இந்த படத்துல விஜய், நயன்தாரா, ஜாக்கி ஷெராஃப் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. அட்லி இயக்கத்துல வந்த இந்த படத்துக்கு இசை AR ரஹ்மான். இது பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்லலாங்க. 2021 வெளிவந்த படம் மாஸ்டர். இந்த படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். இந்த படத்துக்கு இசை அனிருத். விஜய் சேதுபதி, மாளவிகா மோகன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்லலாங்க. 2022 வெளியே வந்த படம் பீஸ்ட். இந்த படத்துல விஜய், பூஜா ஹெக்டே, செல்வராகவன் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை இயக்குனது நெல்சன் திலீப் குமார். இசை அனிருத். படம் ரொம்ப சுமார். 2023 வெளிவந்த படம் வாரிசு. இந்த படத்தோட டைரக்டர் வம்சி. இந்த படத்துக்கு மியூசிக் S தமன். படம் சூப்பர் ஹிட்டுங்க. விஜய், ராஷ்மிகா மந்தனா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. 2023 வெளிவந்த படம் லியோ. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கி இருந்தாரு. இந்த படத்துல விஜய், சஞ்சய் தத், த்ரிஷா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. அனிருத் இசையமைச்சிருப்பாரு. இந்த படம் இண்டஸ்ட்ரி ஹிட்னு சொல்லலாங்க. 2024 வெளிவந்த படம் கோட். வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் வெளிவந்த இந்த படம் சுமாரான வெற்றி என்று சொல்லலாம்ங்க.
500 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஆரம்பித்த இந்த படம் 250 கோடியே வசூல் பெற்றது. விஜய், பிரபுதேவா, பிரசாந்த், மைக் மோகன் மற்றும் பலர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தின் கதை ஜனங்களுக்கு பிடிக்கலங்க. மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.